இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும், என் இதய தெய்வம், என்னை உருவாக்கிய சிற்பி, அன்பு காட்டின அம்மா, வழிகாட்டின ஆசான், கருணை காட்டின கடவுள், எனக்கு முகவரி தந்த முதல்வர், தங்க தாரகை காவேரி தாய், என் தாய், என் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள். திருப்பதி பெருமாளுக்கு திருப்பதி எப்படியோ நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு சேலம் அப்படிதான். சாதாரண தொண்டனா அவர் வாழ்ந்த ஊரு, சக்தி வாய்ந்த முதல்வரா அவர் ஆண்ட ஊரு. அவருக்கு ஊரே பேராச்சு, அவரால் இந்த சேலம் சீராச்சு. உறவுக்காக சொத்து சேர்க்கிற பொம்மை சிஎம் இல்ல நம்ம எடப்பாடியார், ஊரையே உறவா நேசிக்கிற உங்க சிஎம் நம்ம எடப்பாடியார். கழக தலைவருக்கும் வருங்கால முதல்வருக்கும் என் வணக்கங்கள். சேரராஜாவோட தம்பி இளங்கோ அடிகள் தமிழ் வளர்ச்சிக்காக உழைச்சார். சேலம் ராஜா அண்ணன் எடப்பாடியாரோட தம்பி இளங்கோவன் அண்ணன் இந்த மாவட்டத்தில் அதிமுக வளர்ச்சிக்காக உழைக்கிறாரு. எனக்கு இந்த வாய்ப்பளித்த என் அன்பு சகோதரர், இந்த மாவட்ட மக்களின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு என் வணக்கங்கள். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச அன்பு சகோதரர் வரதராஜ் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ராஜாமுத்து எம்எல்ஏ அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மணி எம்எல்ஏ அவர்களுக்கும், அன்பு அக்கா சித்ரா எம்எல்ஏ அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சுந்தரராஜன் அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற இருக்கின்ற அன்பு சகோதரர் பெருமாள் அவர்களுக்கும், என் மேல தனிப்பட்ட அக்கறையும் பாசமும் கொண்ட அக்கா லலிதா அவர்களுக்கும், நான் சேலத்துக்கு வந்தாலே என சிறப்பாக பார்த்துக்கிட்டு என் மேல அன்பு காட்டுற அன்பு சகோதரர் பாண்டியண்ணன் அவர்களுக்கும், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் தனிப்பட்ட முறையில வணக்கம் வச்சதா நினைச்சுக்கங்க. நம்மளுக்குள்ளார அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இல்ல. மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கிற தொண்டர்களுக்கும், என் பேச்சை ஆவலுடன் கேட்க வந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். சேலம்னாலே சிறப்பு. இங்க அதிமுக காரங்க நெருப்பு. விவசாயிகளுக்கு மேட்டூர் மாம்பழம் இனிக்கிற ஸ்வீட்டூர். சேரமன்னன் ஆண்ட ஊரு, திப்பு சுல்தான் மாண்ட ஊரு, சினிமாவுக்கு சொந்த ஊரு, 6 முதல்வர்களை தந்த ஊரு. இப்படி சேலத்தை பத்தி எத்தனையோ சிறப்புகளை பேசலாம். ஏன்னா அத்தனை சிறப்புகள் இந்த சேலத்தை சுத்தி இருக்கு. சேலம் மக்களை சந்திக்கிறதே எப்பவுமே என் இதயத்துக்கு இனிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க தட்டுற கைத்தட்டல் என் காத பொறக்கும். இந்த இனிமையான சேலம் மக்களுக்கு, வீரபாண்டி தொகுதி மக்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால சில கூட்டங்களை நான் தவிர்த்து வந்தேன். கொஞ்சம் உடம்பும் மனசும் சரியில்லாம சில மாத்திரை மருந்து எடுக்க வேண்டியதா போச்சு. அந்த நேரத்தில் நம்ம அண்ணன் இளங்கோவன் அவர்கள் போன் பண்ணாங்க. சகோதரி, சேலத்துல மீட்டிங் இருக்கு, வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த முறை வேற யாரையாவது வச்சு நடத்துங்கன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நீங்க தான் வரணும், கிளம்பி வாங்கன்னு.
இல்லைன்னு உடம்பு சரியா இல்ல, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுற, சரியாகலன்னு சொன்னேன். அதுக்கு நம்ம அண்ணன், அதுக்கு தான்மா சேலத்துக்கு வர சொல்ற, உனக்கு மாத்திரை மருந்து அம்மா பத்தி பேச அதிமுக பேசுறது, திணிக்க திணிக்க திமுகவை திகட்ட திகட்ட திமுகவை திட்டுறதும் தான். உடனே சேலத்துக்கு கிளம்பி வாங்க, சேலத்துல கால் பட்டா எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாரு. நான் ஒரு அரை மனசோட தான் இந்த மீட்டிங் ஒத்துக்கிட்டேன். ஆனா மீட்டிங்காக பாயிண்ட்ஸ் எடுக்க எடுக்க எனக்குள்ளார ஒரு தெம்பு வந்தது. அதுக்கப்புறம் சேலத்துல இறங்கி இந்த மேடையை பார்த்து இந்த மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கோடை விடுமுறை முடிச்சு ஸ்கூலுக்கு வந்த குழந்தை மாதிரி உற்சாகம் ஆயிட்டேன். இப்போ விந்தியா 2.0 வெர்ஷன் அப்டேட் ஆயிட்டேன். நம்ம புரட்சி தலைவி அம்மாவை எல்லாரும் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தேவதைன்னு சொல்லுவேன். தெய்வம் எப்பவுமே ஒரு படி மேல இருக்கும், தேவதை நம்ம கூடவே இருக்கும். சிவனை நினைச்சா முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு புரட்சி தலைவி அம்மாவை நினைச்சா சக்தி கிடைக்கும். நம்ம அம்மாவோட சிரிப்பை விட பெரிய மயக்க மருந்து கிடையாது. நம்ம அம்மாவோட சிரிப்பு நம்மள அப்படி மயக்கும். நம்ம அம்மாவோட கண்கள் விட பெரிய காந்தம் கிடையாது. நம்ம அம்மாவோட கண்கள் அப்படி இழுக்கும். நம்ம அம்மாவோட வார்த்தையை தவிர பெரிய வார்த்தை கிடையாது, அது நம்மள அப்படி கட்டி போடும். நம்ம அம்மாவோட அன்பு தவிர பெரிய அன்பு கிடையாது. அந்த அன்பு உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கும். நம்ம அம்மாவோட விரலை விட சிறந்த விரல் கிடையாது. அந்த விரல் உன்னை சுட்டி காட்டினா உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அப்படி தேவதையா இருந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டவங்க நம்ம புரட்சி தலைவி அம்மா. அம்மா அண்ணா தமிழ்நாட்டுக்கு வரும், திமுகக்கு ஜுவரம். கோவப்பட்ட சிங்கம் குணத்துல தங்கம். அப்படிப்பட்ட அம்மாவோட பிறந்த நாள் வருஷத்துல ஒரே நாள் வரும். ஆனா அம்மாவோட நினைவுகள் என்னோட வாழ்க்கை முழுசா இருக்கும். ஹாப்பி பர்த்டே அம்மா. அம்மா பிறந்த நாள் கூட்டத்தில் பேசுற வாய்ப்பு கொடுத்த அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு இன்னொரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி. 2016 234 தொகுதியிலையும் ரெட்டையில போட்டியிட்டது. அதுல 136 தொகுதியில ஜெயிச்சு மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சாங்க அம்மா. தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே ஒரே சின்னத்துல 234 தொகுதியிலையும் ஒரே சின்னத்துல போட்டியிட்டு அவ்வளவு பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்ச ஒரே கட்சி, ஒரே தலைவர் அம்மா மட்டும்தான். எவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் 3. 1 புரட்சி தலைவர், 2 ரெட்டேல, 3 புரட்சி தலைவி அம்மாதான். நம்ம அம்மாவோட உழைப்பு, நம்ம அம்மாவோட துணிச்சல், நம்ம அம்மாவோட திட்டமிடல், நம்ம அம்மாவோட தைரியம், நம்ம அம்மாவோட வீரம், நம்ம அம்மாவோட பண்பு, நம்ம அம்மா தமிழ்நாட்டு மக்கள் மேல வச்சிருந்த அன்புன்னு இந்த வெற்றிக்கு காரணம் அம்மா அம்மா அம்மான்னு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனா எல்லாரும் அப்படியா? அத்தனை சாதனைகள் தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காங்களா? பசி தீர்ந்த உடனே சோர் போட்ட தாயை மறக்கிறவங்களுக்கும், ஆட்சி பிடிச்ச உடனே ஓட்டு போட்ட மக்களை மறக்கிறவங்களுக்கு சமாதிக்கு கூட இடம் கிடைக்காதுன்றது வரலாறு. ஆனா நம்ம அம்மா ஆட்சி கொடுத்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றினாங்க. சொல்லாததையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சாங்க நம்ம அம்மா. அம்மாவின் ஆட்சி மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட மகிழ்ச்சியான மன்னராட்சியா இருந்தது. எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் தப்பு செய்ய பயந்தாங்க. எதிரிகள் எதிர்த்து நிற்க பயந்தாங்க. டெல்லி அரசு கேட்டதெல்லாம் கொடுத்தது, தேவையில்லாதது நம்ம அம்மாவே சொல்லி தடுத்தாங்க.
மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் படிப்பு வளரும்னு நம்ம அம்மாக்கு தெரியும். ஏழைங்களுக்கு உணவு கம்மியான விலையில கொடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் உழைப்பு வளரும்னு நம்ம அம்மாக்கு தெரியும். கள்ளிப்பாலால பெண் குழந்தைங்க பலியாகிறாங்கன்னு பெண் குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தைங்களை கொல்லாதீங்க, அரசாங்கமே அம்மாவா இருந்து வளர்க்கும்னு தைரியம் கொடுத்தாங்க. அந்த வருஷமே பெண் குழந்தைங்க பிறப்பு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் உயிரோட இருக்காங்கன்னா அது நம்ம அம்மா கொண்டு வந்த திட்டத்தால. மழைநீர் சேமிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது கடுமையா கட்டாயப்படுத்தினாங்க. அன்னைக்கு மக்களுக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல தண்ணி குறையல. ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக மொத்த இனத்தையும் அடமானம் வச்சு அறிவாலயத்துல அடிமையா இருக்கிற தலித் தலைவர் திருமாவிலிருந்து எந்த ஜாதி கட்சி தலைவர்களும் யோசிக்காத ஒரு விஷயத்தை நம்ம அம்மா யோசிச்சாங்க. அதுதான் 69% இடஒதுக்கீடு. அத மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் ஒத்துக்க வச்சு அதை கொண்டு வந்து சட்டமாக்குனாங்க. அதுக்கு மொத்த தமிழ்நாடு அம்மாவை பாராட்டி சமூக நீதியின் வீராங்கனைன்னு தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவை தலையில வச்சு கொண்டாடினாங்க. இன்னைக்கு தமிழ் மொழியை கூட கண்டுக்காம இருக்கிற ஸ்டாலின் கனிமொழியை மட்டும் முன்னிறுத்திட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்கள் முன்னேறிட்டாங்கன்னு விளம்பரம் கொடுக்கறாங்க. ஆனா இந்தியாவிலேயே உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம்னு பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்க அம்மா. 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு திமுக வாக்கு கொடுத்தாங்க. மக்களுக்கு அரிசி கொடுக்கிறோன்னு 39 வருஷம் ஆயும் அவங்களால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாரு. அதுவும் புழுத்து போன அரிசி. தமிழ்நாட்டு மக்களால சாப்பிட முடியல. ரேஷன் கடையில வேற அரிசி இல்ல. மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே தரமான அரிசி 20 கிலோ அரிசி விலை இல்லாம கொடுத்தாங்க மக்களுக்காக. இப்படி மக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சதுனால அம்மாக்கு எதிரா கருணாநிதி மாதிரி 1000 சகுனிகள் வந்தாலும் அம்மான்ற ஒரு சாணக்கியர் கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தாங்க. தோக்கடிக்க முடியாத சக்தியா அம்மா விஸ்வரூபம் எடுத்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நம்ம அம்மா வாழ்ந்தாங்க. ஆனா கருணாநிதி புரட்சி தலைவரால் நான் என் பிள்ளைங்களுக்காகவே நான் வாழ்ந்தார். கருணாநிதிக்கு அப்புறம் வந்த ஸ்டாலின் என் அப்பாவால நான் என் மகனுக்காகவே நான் வாழ்றாரு. இப்படிப்பட்ட குடும்ப தலைவர்கள் எல்லாம் நாளைக்கு இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் சிலைகள்லையும் சமாதிகள்லையும் தான் இருப்பாங்க. ஆனா மக்களுக்காக வாழ்ந்த புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் மக்களோட எண்ணங்கள்லையும் இதயங்கள்லையும் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உடல் மறையலாம், ஆனா புகழ் மறையவே மறையாது. அம்மாவின் ஆட்சி மறுபடியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அமையும். அப்போதான் நம்ம அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையும். அம்மாக்கு அப்புறம் அண்ணனா இருந்து நம்ம இயக்கத்தை காத்து நிக்கிற எல்லைசாமி நம்ம அண்ணன் எடப்பாடியார். இது 100% உண்மை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லாம ஒளிச்சு கட்டி சிங்கம் மாதிரி வாழ்ந்த நம்ம அம்மாவை அவங்க பின்னாடி நின்னுகிட்டு இருந்த சில நரிகள் கிட்ட இருந்து நம்மளால காப்பாற்ற முடியல. அந்த ஓய நாய்கள் சதியால நம்ம அம்மாவை இழந்துட்டோம். இன்னொரு இழப்ப இந்த இயக்கம் தாங்காது. அதனால நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்ல துரோகிகளை ஒளிச்சு கட்டினாரு, அப்புறம் எதிரிகளை பந்தாடுறாரு.
எத்தனையோ பேர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட வந்து சொன்னாங்க, சில துரோகிகளை மன்னிச்சிடுங்க, கூட வச்சுக்கங்க, சேர்த்துக்கங்கன்னு. எனக்கு தெரியாம தான் கேட்கிற, துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மன்னிக்கிறது? அவங்க செஞ்சது சாதாரணமான துரோகமா? எத்தனை துரோகம்! அந்த துரோகிகள் திமுக கூட கை கோர்த்து நம்ம கோவில் மாதிரி நினைச்ச எம்ஜிஆர் மாளிகை, அதிமுக அலுவலகம், நம்ம புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் வாழ்ந்த அந்த அலுவலகத்தை ரவுடிங்க கூட்டிட்டு வந்து கல்லால அடிச்சு, நம்ம அம்மா உட்கார்ந்த சேர உடைச்சு, புரட்சி தலைவரோட ரூம் கதவை எட்டி எட்டி உதைச்சு, ஃபைல் எல்லாம் எரிச்சு, ஃபைல தூக்கிட்டு போயிட்டாங்க, சூறையாடிட்டாங்க. கட்சியை உடைக்க பார்த்தாங்க, ரெட்டேல சின்னத்தை முடக்க பார்த்தாங்க. கோட்டா போய் கேஸா போட்டு திமுக கூட கை கோர்த்து அதிமுகவையே அழிக்க பார்த்தாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அசரவே இல்லை. அவங்க இறங்கி அடிச்சா நம்ம அண்ணன் ஏறி அடிச்சாரு. சண்டையில தோத்த உடனே சமாதான டிராமா போட்டாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, சேர்த்துக்கங்கன்னு அழுதாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கெஞ்சினாங்க, கூத்தடிச்சாங்க. அது எல்லாமே நடிப்பது நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நல்லா தெரியும், எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும் இல்ல? அதனாலதான் நம்ம அண்ணன் பொறுமையா காத்திருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல? இந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாரும் திமுக கைகூலிங்க, இப்ப அங்கதான் போய் சேர்ந்திருக்காங்கன்னு. அவங்க நிறம் இல்ல, உண்மையான நிறம் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல? இவங்களை ஒருவேளை மன்னிச்சு நம்ம கூட வச்சிருந்தா அவங்க அதிமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வேலை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளையும் இயக்கத்தையும் காப்பாத்தினாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். சாதாரணமா பனி விலகுனா சூரியன் தெரியும், ஆனா நம்மள விட்டு சில சனி விலகினதுனால சூரியன் மறையும். ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும், இரட்டை இலையை இதயமா நினைச்சு வாழ்ற தொண்டர்களுக்கும் புரட்சி தலைவர் தான் தெய்வம், புரட்சி தலைவி தான் அம்மா. ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் அவ்வளவு விசுவாசமா இருப்பான். ஆனா எம்எல்ஏ பதவியிலிருந்து முதலமைச்சர் பதவி வரைக்கும் மொத்த பிச்சையும் அதிமுக வாங்கிக்கிட்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உயிரோடு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க புகழ கலங்கப்படுத்தணும்னு நினைச்ச, அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச எதிரி திருட்டு திமுக கூட போய் எப்படி இவங்க எல்லாம் கை கோர்த்து நிக்கிறாங்க? அவ்வளவு பதவி ஆசை, அவ்வளவு பதவி வெறி, அவ்வளவு பண வெறி. இவங்க எல்லாரையும் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. புரட்சி தலைவரை அழிக்க நினைச்ச கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலைமை, புரட்சி தலைவியை முடக்க நினைச்ச ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட நிலைமை, இன்னைக்கு இந்த கழகத்துக்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் துரோகம் செஞ்ச அத்தனை பேருக்கும் என்ன அழிவு வரப்போகுதுன்னு நீங்க எல்லாரும் இந்த தேர்தலில் பார்க்கதான் போறீங்க. நாங்க ஒட்டடை அடிக்க கூட உதவாதுன்னு ஒதுக்கி வச்ச விளக்குமாறெல்லாம் வெட்டி வேறன்னு நினைச்சுக்கிட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்துறாங்க ஸ்டாலினும் திமுகவும். இதுல சேகர் பாபு சொல்றாரு, எதிரியோட பொருள் எடுத்து எதிரிய போடணும்னு. ஐயா திமுக பூச்சாண்டிங்கள, நீங்க தூக்கிட்டு போயிருக்கிறதெல்லாம் அதிமுகவோட வெப்பன்ஸ் இல்ல, நாங்க ஒளிச்சு கட்டின பஃபூன்ஸ். ஆதாயத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இப்படி அசிங்கமான செயல் செய்யறாரு ஓபிஎஸ். இப்படி கேவலமான ஒரு செயல் செஞ்சுட்டு எதிரி திமுக கூட கைய கோர்த்து
அவர் செஞ்ச அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்றாரு. அதுல ஒண்ணு எடப்பாடியார் எதிர்ப்பு. என்ன கட்சி பொறுக்க சொல்றார். 4 வருஷமா நான் தனியா இருந்தேன். 4 வருஷமா தானே தனியா இருந்தீங்க. 40 வருஷம் அதிமுகவோட சொத்தை தானே சுரண்டி தின்னீங்க. அதெல்லாம் உங்க உடம்புல ஒட்டலையா? ஒருவேளை சோறு போட்டாலே உசுர கொடுக்கிறவன் மதுரைக்காரன். அந்த ஊரோட பேரையே கெடுத்துட்டாரு. தூக்கு கயிறையும் மாலையையும் சமமா பார்க்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதின்னு சொன்னாரு தேவரையா. தேவரையா பேரை சொல்லி பொழப்பு நடத்துற ஓபிஎஸ் அவர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம எதிரி திமுக கூட கைய கோர்த்து இன்னைக்கு அவரோட இனமானத்தையும் இனப்பேரையும் கெடுத்துட்டார். இத்தனை துரோகிகளையும் உங்களோட துணையோட, புரட்சி தலைவரோட கொள்கையோட, புரட்சி தலைவியோட ஆசையோட இத்தனை துரோகிகளையும் நாங்க இந்த தேர்தலில் தோக்கடிக்க போறோம். இதுல ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இதுல ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என் தாய் கழகத்திலேயே நான் இணைஞ்சிட்டேன். ஏதோ அவரோட அம்மா அவர் அறிவாலயத்திலே பொட்டு போட்ட மாதிரி. நான் 21 வருஷமா இந்த இயக்கத்துல இருக்கேன். அவர் மாதிரி வட்டம், மாவட்டம், எம்எல்ஏ, மந்திரி என்ற எந்த பதவியும் நான் அனுபவிக்கல. எந்த ஆதாயத்தையும் நான் எதிர்பார்க்கல. அம்மா வளர்ப்புல வளர்ந்த என்னால ஒரு நாள் கூட கருணாநிதிய கலைஞர்னு என்னால கூப்பிட முடியாது. இந்த இயக்கத்துல அத்தனை விஷயங்களையும் அனுபவிச்ச ஓபிஎஸ் இன்னைக்கு கலைஞர் தளபதி, குட்டி தளபதி, குட்டி குட்டி தளபதி என குனிஞ்சு நிக்கிறாரு. இதுக்கு அவர் உடம்பு கூசல. இதுல புதுசா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு சுத்துறார். பெருமையா அவரோட கார்ல இருந்த அம்மாவோட போட்டோ கழட்டிட்டு ஸ்டாலின் போட்டோ வைக்கிறாரு. கேட்ல இருந்து ரெட்டையால சின்னத்தை உடைச்சு எடுத்துடுறாங்க. கார்ல யார் போட்டோ வேணும்னாலும் வைக்கலாம், ரெட்டையால சின்னத்தை உடைக்கலாம். ஆனா நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காரு, அந்த கேட் இருக்கிற வீடு, நீ போட்டுக்கிட்டு இருக்கிற டிரஸ், நீ சாப்பிடுற சோறு இந்த அதிமுக போட்டது, எங்க அம்மா போட்டது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இல்ல யார் இது? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க இல்லம்மா? இங்கதானே சாப்பிட்டாரு, இங்கதானே சுரண்டி சாப்பிட்டாரு. ஒரு நாள் கரவேட்டி கட்டிட்டா என்ன நீங்க திமுக சொத்தாயிடுவீங்களா? எங்க அம்மா போட்ட பிச்சை டீ கடை பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் எப்படியானாரு? உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தாங்க? எங்க அம்மா கொடுத்தாங்க. இந்த அதிமுக கொடுத்துருச்சு. இவ்வளவு அசிங்கமான பொழப்பு பொழைக்கிறதுக்கு பதிலா கை எச்சில் பட்டாலும் பரவாயில்லன்னு நாக்கு புடிங்கிட்டு சாகலாம். ஆனா அவருக்கெல்லாம் உரைக்காது. ஏன்னா அவர் ஓபிஎஸ் ஒன்லி ப்ராஃபிட் ஷேரிங், அரசியல் லாபம் தவிர வேற எதையும் யோசிக்காத அழுக்கான அரசியல்வாதி. இப்ப திமுக வருவன கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சுட்டு போன எலெக்ஷன்ல என்ன பண்ணாரு? தேர்தல் சமயத்துல கேட் வாசல்லையே உட்கார்ந்தாரு. ஏன்னா கூட்டணிக்கு ஆள் இல்ல. அதனால பால்காரன், தபால்காரன் வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் 2 சீட்டு, 5 சீட்டு, 10 சீட்டு, 20 சீட்டுன்னு கொடுத்து கலக்கிக்கிட்டு இருந்தார். அந்த கமல்ஹாசன் கால் வச்ச நேரமோ என்னமோ திமுக ஸ்டாலினுக்கும் அதே கதிதான். இப்ப அறிவாலயத்துக்கு யார் போனாலும் சரி 2 சீட்டு வச்சுக்க, 4 சீட்டு வச்சுக்க, 6 சீட்டு வச்சுக்கன்னு அள்ளி தராரு. அறிவாலயம் பக்கத்துல போனாலே 2 சீட்டு. அதனால சென்னையில ஸ்விக்கி ஜொமேட்டோக்காரங்க கூட அந்த பக்கம் போமாட்டேன்றாங்க. நீங்க வட சென்னையில பாத்தீங்கன்னா இந்த பர்மாக்காரங்க கலர் கலரா லுங்கி போட்டுக்கிட்டு சுத்துவாங்க. ஒரு நாள் ஒரு பர்மாக்காரர் தெரியாம சேகர் பாபு வீட்டு முன்னாடி நடந்துட்டார். அந்த கலர் கலர் லுங்கிய பார்த்த சேகர் பாபு, இது ஏதோ புது கட்சி கரவேட்டி போல இருக்கு,
புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குன்னா அவனை அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் 2 சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளவு பயத்துல இருக்கு அறிவாலயம். சுப்பிரமணியபுரம் படத்துல ஒரு டைலாக் வரும், மரண பயத்தை காட்டிட்டா பரவான்னு. அந்த மாதிரி 5 வருஷம் நல்லாட்சி நடத்திருந்தா ஸ்டாலினுக்கு எதுக்கு இந்த பொழப்பு? இன்னைக்கு என்ன நிலைமை? பழைய காங்கிரஸ்ல இருந்து புதிய தமிழகம் வரைக்கும் ஸ்டாலின் கண்ணில் வரல் விட்டு ஆட்டுறாங்க. திமுக மட்டும் இலங்கை தமிழர்களை சாகடிக்கலன்னா காங்கிரஸ் கழட்டி விட்டு இருக்கலாம். உழைப்பாளர்கள் வயிற்றுல அடிக்காம இருந்திருந்தா, வாக்குறுதிகளை நிறைவேற்றிருந்தா கம்யூனிஸ்ட கழட்டி விட்டு இருக்கலாம். சமூக நீதியை காப்பாத்திருந்தா திருமாவை கழட்டி விட்டு இருக்கலாம். இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் கேவலமா பேசாம இருந்திருந்தா சின்ன சின்ன மத கட்சிகள் எல்லாத்தையும் கழட்டி விட்டு இருக்கலாம். அவ்வளோ ஏன் திமுக கட்சிக்காரங்களை நம்பி அவங்கள வளர்த்திருந்தா அதிமுக அல்லக்கைங்க எல்லாரையும் கழட்டி விட்டு இருக்கலாம். ஆனா இது எதுவுமே செய்யாம வெறும் கூட்டணி கட்சிக்காரங்களை நம்பி எத்தனை நாளைக்கு தான் ஸ்டாலின் அரசியல் பண்ண போறாரு? 5 மூட்டை தூக்குறவங்க கூட 10 மூட்டைக்கு மேல தூக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்டாலின் ஒவ்வொரு தேர்தலையும் 10-15 கூட்டணி கட்சிகளை தூக்கும் போது எனக்கே பாவமா தான் இருக்கு. திமுக இருக்கிற மந்திரிங்களே ஊழல் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அடுத்த கட்சியில இந்த ஆளை தூக்கும் போதும் கூட ஏன் ட்ரெயின்டு ஊழல்வாதிகளா ஸ்டாலின் தூக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே திமுக இருக்கிற மந்திரிங்க பேசுற பேச்சுல ஸ்டாலினுக்கு தூக்கம் கெட்டு போச்சு. இதுல அவங்க கூட ஓபிஎஸ் வேற நல்லா பேசுவார். இதுக்கு மேல ஸ்டாலின் நல்லா தூங்குவாரு. ஓபிஎஸ் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க, எதுக்குங்க திமுக சேர்ந்தீங்கன்னு. எடப்பாடியார் அதிமுக அழிச்சிடுவாருன்னு சொன்னார். சரி, நீங்க திமுக சேர்ந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா நான் அதிமுக அழிச்சிடுவேன்னு சொன்னார். இப்படி வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லைன்னு தவிக்கிறாரு ஸ்டாலின். போன தேர்தலில் ஸ்டாலின் என்னமா சொன்னாரு? திமுக ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் விலை குறைப்ப, டீசல் விலை குறைப்ப, பருப்பு விலை குறைப்ப, பால் விலை குறைப்பன்னு சொன்னாரு. குறைச்சாரா? கடன் தள்ளுபடி, விவசாய கடன், பயிர் கடன், நகை கடன், எல்லா கடனும் தள்ளுபடி செய்யறோம்னு சொன்னார். இல்ல செஞ்சாரா? இந்த முறை நீங்க எங்களை நம்பி ஓட்டு போடுங்க, ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க திமுகவை தள்ளுபடி செய்வோம், நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். மக்களுக்கு எத்தனை பொய் வாக்குறுதிகள், எத்தனை பொய்யான விளம்பரங்கள், அதை கொடுப்போம் இதை கொடுப்போம், ஆட்சிக்கு வந்து எதுவுமே கொடுக்காம ஏமாத்துறாங்க. பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி. இவங்களை போய் நம்பலாமா? 5 வருஷத்துல ஒண்ணுமே செஞ்சு கிழிக்கலையா? எதுல இன்னொரு 5 வருஷம் கொடுத்தா கிழிச்சது வராமா? இது எப்படி இருக்குன்னா, மாடி ஏறி மாங்காய் பறிக்க துப்பில்லையா, இவர் மலேசியா போய் மங்குஸ்தான் பறிப்பாராமா. இவங்க எல்லாரையும் என்னங்க பண்றது? 5 வருஷத்துல திமுக எத்தனை ஊழல் செஞ்சது? ஒவ்வொரு வாட்டி திமுக ஆட்சி கொடுக்கும் போது அவங்க ஆட்சி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை ஊழல் செய்வாங்க? காத்துல ஊழல், கப்பல்ல ஊழல், அலைவரிசையில ஊழல், ஆள் எடுக்கிறதுல ஊழல், கரியில ஊழல், கடல்ல ஊழல், சரக்கடிக்கிற இடத்துல ஊழல், சாமி கும்பிடுற இடத்துல ஊழல், திரும்புற பக்கம் எல்லாம் ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழல் நியூஸ் பார்த்து மக்களே டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த திருட்டு திமுகவை இந்த தேர்தலோட ஒழிச்சு கட்டுவாங்க. என்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் நண்பர் கேட்டார், அந்நியார் திமுகவுக்கு போயிட்டாங்களே அதனால உங்களுக்கு பாதிப்பான்னு. நான் அவருக்கு சொன்னேன், என்னைக்கு நாங்க அவங்கள சேர்த்துக்கிறோம்னு சொன்னோம், அவங்க போனா நாங்க வருத்தப்பட பாதிக்கப்படன்னு. இந்த திருவிழா சீசன் வந்தா
சில பேர் ஊர் ஊரா போய் கோவில் கோவிலா போய் கடை வைப்பாங்க. அந்த மாதிரி பிரேமலதா எலெக்ஷன் சீசன் வந்தா போதும் கட்சியை தூக்கிக்கிட்டு ஆபீஸா போய் பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தோல்ல துண்டு போட்டு கொள்கையை பேசின அரசியல்வாதிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. துண்டு போட்டு பேரம் பேசுற ஒரே அரசியல்வாதி பிரேமலதா மட்டும்தான். நம்ம அண்ணன் எடப்பாடியார் தீர்க்கதர்சி. அதனாலதான் அவங்களுக்கு 2025 எம்பி சீட்டு கிடையாது, 2026 தரேன்னு சொன்னார். அவங்களுக்கு மட்டும் போன வருஷம் 2025 எம்பி சீட்டு கொடுத்திருந்தா அந்த எம்பி சீட்டும் வாங்கிக்கிட்டு மாறி போய் கூட்டணி வச்சிருப்பாங்க. இந்த அம்மா சின்ன வயசுலயே பெருமாள் கோயிலுக்கு போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு பெரியார் கூட்டத்துக்கு போய் உட்காருவாங்களாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாதா வித்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்க கூடாதுன்னு? நீங்க எல்லாரும் ரஜினி படம் அண்ணாமலை பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு ஏல சீன் இருக்கும். அதுல ரஜினி சார் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு ஏலத்தை ஏத்தி விட்டுடுவார், விலை ஏத்துவார். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுவார். ராதா ரவிக்கு அந்த ஏலம் போயிடும். அவர் தலையில அடிச்சுப்பாரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு. 1% கூட ஓட்டு இல்லாத ஒரு கட்சியை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் சீட்டை சொன்னேன். நம்ம அதிக சீட்டு கொடுத்திருந்தா அந்த அம்மா நம்ம கூட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவை திட்டிருப்பாங்க. திமுக அதிக சீட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மள திட்டுவாங்க. திட்டுறதுக்காகவே ஒரு கட்சியை நடத்துறவங்க பிரேமலதா அவங்க. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி குரூப் இருக்கும். யாராவது இறந்தா அவங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த ஒப்பாரி கேங் போய் சத்தவரோட வீட்டுல உட்கார்ந்து அவங்களோட பெருமை எல்லாம் பேசி ஒப்பாரி வைப்பாங்க. அதே கேங்குக்கு கொஞ்சம் அதிக பணம் கொடுத்தா அவனை கொன்னவன் வீட்டுக்கே போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு பாடுவாங்க. அப்படி ஒரு ஒப்பாரி கேங் லீடர் தான் பிரேமலதா. அவங்களுக்கு பெரிய கொள்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட கொள்கை ரொம்ப சிம்பிள். அந்நியாருக்கு நோட்டு, மச்சனருக்கு சீட்டு, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நீங்க கழுது கிட்ட போய் 500 ரூபாய் நோட்டு கொடுத்தா அது ஒன்னும் கடைக்கு போய் 2 பண்டில் பேப்பர் வாங்கிக்கிட்டு பொறுமையா சாப்பிடாது. அந்த 500 ரூபாவை அப்பவே மின்னிடும். அவ்வளவுதான் அதோட அறிவு. அதே மாதிரிதான் தேமுதிக. அவங்களுக்கு எதுக்கு எவ்வளவு மதிப்பு எவ்வளவு மரியாதைன்றது அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம கேப்டன் சார் சீக்கிரமா போயிட்டார். ஏன்னா நல்லவங்க சீக்கிரமா போயிடுவாங்க கொடுமைகளை பார்க்காம. தமிழனா பிறக்கணும்னா பெரிய தவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அமேசான் காட்டுல கூட வாழலாம், ஆனா தமிழ்நாட்டில் வாழவே முடியாத ஒரு நிலைமை. இதேதோ நான் மிகைப்படுத்த சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மையான நிலவரம். எனக்கு தெரிஞ்சவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவர் அவரோட பையனை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்கு போயிருக்காரு. அன்னைக்கு ஸ்கூல் இல்லை, ஏன்னா டீச்சர்ஸ் போராட்டம். சரி, பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா வீட்டில் ஒரே சூடு, கரண்ட் இல்லை, ஏன்னா இபி ஊழியர்கள் போராட்டம். சரி, வாசல்ல உட்கார வச்சு படிக்க வைக்கலான்னு வாசலுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா ஒரே குப்பை நாத்தம் தாங்க முடியல. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அந்த குப்பை நாத்தத்தை தாங்க முடியாம அந்த பையன் வாந்தி எல்லாம் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ குழந்தை மயக்கம் போட்டுடுச்சுன்னு ஒரு லைம் ஜூஸ் பண்ணி கொடுக்கலான்னு உள்ள போய் ஜூஸ் போட போனா வீட்டுக்குள்ள சர்க்கரை இல்லை, ஏன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். சரி, குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போலான்னு வாசலுக்கு வந்தா ரோட் பிளாக், ஏன்னா அரசு ஊழியர்கள் போராட்டம். சரி, பக்கத்து சந்தில இருந்து போய் பஸ் ஏறி போயிடலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா பஸ் இல்ல, ஏன்னா ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். எப்படியும் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போய் சேர்த்துனா அங்க பாக்குறதுக்கு நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல. ஏன்னா நர்ஸ் வேலைக்காக போராடுறாங்க, டாக்டர் சம்பளத்துக்காக போராடுறாங்க. சரி, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போலாம், ஆம்புலன்ஸை கூப்பிடலான்னு போன் பண்ணா ஆம்புலன்ஸ் இல்ல.
ஏன்னா ஆம்புலன்ஸ் ஒப்பந்ததாரர்கள் போராட்டம். எப்படியோ அந்த குழந்தைய ஒரு வழியா பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஊசி எல்லாம் போட்டு சிலை நல்லா ஏத்தி மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப கொடுமையான நாள், போய் ஒரு கட்டிங் போடலான்னு டாஸ்மாக்கு போனா அங்க டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், கடை மூடி இருந்தது. இதுதான் உண்மையான நிலவரம். திரும்புற பக்கம் எல்லாம் போராட்டம். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடே போராட்ட களமா மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட நல்ல பேரெல்லாம் நாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மறுபடியும் தலை நிமிர்ந்து வரணும்னா அதிமுக ஆட்சிக்கு வரணும், எடப்பாடியார் முதல்வர் ஆகணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்ல நிலைமை வரும். இந்த 5 வருஷ விடியல் ஆட்சியில நம்ம எத்தனையோ செய்திகள், எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். எந்த செய்தி வந்தாலும், எந்த சம்பவம் நடந்தாலும், எந்த கொடுமை வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் பேசுற வார்த்தை, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க, அந்த செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். திமுக தட்டி கேட்க ஆள் இல்லாம மந்திரிங்க இஷ்டத்துக்கு ஊழல் பண்றாங்க, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். பெண்களுக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விலைவாசி விட அதிகமா உயர்ந்துகிட்டு இருக்கு, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். தெருக்கு 4 கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் என்றா, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். கரூர்ல 41 பேர் நசுங்கி செத்தாங்க, வர வச்ச விஜயும் வேடிக்கை பார்த்தா, ஆட்சி பண்ற திமுகவும் வேடிக்கை பார்த்தது, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். கர்நாடகால அணை கட்டுறாங்க, கேரளால அணை கட்டுறாங்க. இந்த திமுக அரசாங்கம் கண்ணை கட்டி வாயை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்க, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மார்க்கெட் வரைக்கும் ரவுடிங்க ராஜ்யம் ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். இப்படி அந்த அம்மா இருந்திருக்கணும், அம்மா இருந்திருக்கணும், அம்மா இருந்திருக்கணும்னு எல்லாம் பேசுறாங்க. அந்த அம்மா இருந்திருக்கணும்னா போன தேர்தல்ல திமுகவுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் சும்மா இருந்திருக்கணும். அப்போ அம்மா மாதிரி நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருந்து ஒரு தாய்மானவரா நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆட்சி கொடுத்திருப்பாங்க. இந்த தேர்தல், இந்த 2021 தேர்தல் ஒரு யுத்தம். ஏதோ அம்மா சமாதியில ஆரம்பிச்சு அறிவாலயத்தில் முடிஞ்ச ஓபிஎஸ் ஓட டிராமா யுத்தம் மாதிரி கிடையாது. மக்கள் விரோத ஸ்டாலினுக்கும் மக்களில் ஒருவரான எடப்பாடியாருக்கும் நடக்கிற யுத்தம். இன துரோகி திருமாவோடையும் இயக்க துரோகி ஓபிஎஸ் ஓடையும் கணவரோட கொள்கை வித்த குல துரோகி பிரேமலதாவோடையும் அறிவால ஸ்டாலின் வீட்டுல இளநீர் வெட்டவும் ஆணிய சுத்திய அறிவாலயத்துல ஆணி அடிக்கவும் அடமானம் வச்ச உழைப்பாளர்களின் துரோகி கம்யூனிஸ்டுக்கும் தமிழன் சாகும் போது தமிழ்நாட்டை வித்த போதும் கூட நின்று உதவி பண்ண பரம துரோகி பரம்பர துரோகி ஸ்டாலினோடையும் இந்த மக்கள் விரோத கூட்டத்துக்கு தலைமை தாங்குற ஸ்டாலினோடையும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் போடுற யுத்தம். புரட்சி தலைவரோட குணத்தோடும் கொள்கையோடும் புரட்சி தலைவியோட வீரத்தோடும் விவேகத்தோடும் 4 வருஷம் நல்லாட்சி தந்து இயக்கத்தை காப்பாத்தின அனுபவத்தோடும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் போடுற யுத்தம். இது ரொம்ப பெரிய யுத்தம். இந்த கில்லி விளையாடுற பசங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நின்று விளையாடுங்க. மக்களே, அடுத்த ஆட்சி யாருக்கு? இந்த அடிமை அரசாங்கத்திலிருந்து உங்களை காப்பாற்ற போறது யார்? இந்த போதை தமிழ்நாட்டிலிருந்து உங்களை காப்பாத்தி தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் நல்ல பாதைக்கு கொண்டு வர போறது யார்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து
தமிழ்நாட்டு பெண்கள் மறுபடியும் சுதந்திரமா நடவார ஒரு வாக்குறுதி கொடுக்க போறது யார்? தமிழ்நாட்டு மக்கள் தன்மானத்தோட வாழ உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க போறது யார்? கொடுத்த வாக்குறுதியால எல்லாத்தையும் நிறைவேற்ற போறது யார்? இப்படி யார் 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 என்ற கேள்விக்கு ஒரே பதில் தான், எடப்பாடியார். இந்த தேர்தல்ல நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த தேர்தல்ல உங்களோட ஓட்டு யாருக்கு? மாணவர்களின் வாழ்க்கையில் விளக்கேத்தின எடப்பாடியாருக்கா? மாணவர்கள் வாழ்க்கையில் விளக்கேத்தின எடப்பாடியாருக்கா? ஈபி விலையாத்தி வேத்தி தமிழ்நாட்டையே இருட்டாக்குன ஸ்டாலினுக்கா? கண்டபடி கடன் வாங்காம மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடியாருக்கா? கடன் மேல கடன் வாங்கி தமிழ்நாட்டையே அடமானம் வச்ச ஸ்டாலினுக்கா? பெண்களை பாதுகாத்து பெண்களை தேவதைகளா பார்த்த எடப்பாடியாருக்கா? தெருக்கு தெரு 7 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆள தெரியாத ஸ்டாலினுக்கா? கொரோனா காலத்துல டாஸ்மாக் மூடின எடப்பாடியாருக்கா? விலைவாசி ஏற காலத்துல அம்மா உணவகத்தை மூடின ஸ்டாலினுக்கா? 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை டாக்டர் ஆக்கி அழகு பார்த்தின எடப்பாடியார? தெருக்கு தெரு கஞ்சா வித்து ஸ்கூல் குழந்தைங்களை போதைக்கு அடிமையாக்கி குற்றவாளிகளாக்குற இந்த ஆள தெரியாத அரசாங்கத்தின் முதல்வர் ஸ்டாலினுக்கா? எந்த ஆதாயமும் இல்லாம 50 லட்சம் மடிக்கணினி கொடுத்த அண்ணன் எடப்பாடியாருக்கா? பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் நிறுத்தி குழந்தைங்களுக்கு சைக்கிள் திட்டத்தை நிறுத்தின ஸ்டாலினுக்கா? 4 வருஷம் துரோகிகளை கூடவே வச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி ஆட்சி பண்ண அண்ணன் எடப்பாடியாருக்கா? இன்னைக்கு ஊழல் செய்கிற மந்திரிகளை கூட தட்டி கேட்க முடியாம தவிக்கிற ஸ்டாலினுக்கா? பச்சை தமிழன் உங்க கூடவே இருந்து உங்களிலிருந்து ஒருத்தரா உங்களுக்காகவே ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடியாருக்கா? கருணாநிதி லேபிள்ல வந்து கூட்டணி கட்சிக்காரங்க ஓட்டு வாங்கி கூட நிக்கிற தலைவர்கள் எல்லாம் காலி பண்ணி முதல்வரான ஸ்டாலினுக்கா? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. போன தேர்தலில் திமுக என்னெல்லாம் பண்ணாங்க? எத்தனை பொய்வான வாக்குறுதிகள், எத்தனை போலி வாக்குறுதிகள், எத்தனை விளம்பரங்கள், எத்தனை திட்டங்கள் நிறுத்தம், எத்தனை விலையேற்றம், எத்தனை கொலை, எத்தனை கொல்ல, எத்தனை போதை, எத்தனை கற்பழிப்பு, பட்ட கொடுமை பத்தாத மறுபடியும் இந்த வேதனை தேவையா? ஒரு முறை தவறு செஞ்ச அவன் மனுஷன், ஒரே தவறு மறுபடியும் மறுபடியும் செஞ்சா அவங்க முட்டாள். திமுக தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாதான் வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நீங்க இந்த தேர்தல்ல நிரூபிக்கணும், தமிழக மக்கள் முட்டாளுங்க இல்ல, நாங்க தான் முதலாளிங்கன்னு நீங்க நிரூபிக்கணும். ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு உங்க உரிமைகளுக்காக போடுற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு சமூக நீதிக்காக போடுற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக போடுற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு தமிழன் தன்மானத்துக்காக போடுற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு உங்களில் ஒருவர் விவசாயி மகன், பச்சை தமிழர், ஏழைகளின் பிரதிநிதி அண்ணன் எடப்பாடியார முதல்வராக்க போற ஓட்டு. புரட்சி தலைவரின் சின்னம் ரெட்டை இலை, புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ரெட்டை இலை, நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் சின்னம் ரெட்டை இலை. ரெட்டை இலையில ஓட்டு போடுங்க, தலை நிமிர்ந்து நடைய போடுங்க. முடியட்டும் திமுக, விடியட்டும் தமிழகம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மாவின் 78வது பிறந்த நாளின் பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்த மாவட்ட பொறுப்பாளர்களும், ஒன்றிய கழக பொறுப்பாளர்களும், கிளை கழக பொறுப்பாளர்களும், தொண்டர்களும், மகளிர் அனைவருக்கும்
மாபெரும் நன்றி நன்றி என்று எடப்பாடியார் மக்கள் வாழ வேண்டும் என்றால் எடப்பாடி ஆள வேண்டும் சொல்லி நன்றி வணக்கம்.